ஸ்டேஜ் 5ல இருந்த டைம் ட்ரையல் எல்லா ரைடர்ஸுக்கும் நினைச்ச மாதிரி போகல. அதே நேரம் ஸ்டேஜ் 6 அண்ட் 7 ஹில்லி ஸ்டேஜ். அப்ப இந்த ஹில்லி ஸ்டேஜஸ்ல அதிகமான லீடை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அப்ப அந்த லீடு உங்களுக்கு இந்த டூர் ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். இந்த ஸ்டேஜஸ்ல நடந்த விஷயங்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ டூர் டி பிரான்ஸ் உள்ள ஒவ்வொரு ஸ்டேஜஸோட சம்மரி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோ, கிரீன், போல்கா ஜெர்சி இந்த 3 ஜெர்சியையும் ஸ்டேஜ் 5 முடியும் போது பொக்கேச்சர் தன்வசமா வச்சிருக்கிறாரு. இந்த ஸ்டேஜ் 6ல பொக்கேச்சர் மேல இருந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருந்தது. இந்த ஸ்டேஜ் 6 மொத்த 201.5 கிலோமீட்டர் தூரமும் 3550 மீட்டரும் கொண்ட ஒரு ஹில்லி ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் தொடங்கும் போதே பயங்கர விறுவிறுப்பா தொடங்குச்சு. ஏன்னா முதல் இன்டர்மீடியட் ஸ்பிரிண்ட்ல கிர்மாய், மிலன், வேண்டர்பால் இந்த 3 பேருமே கடுமையான ஒரு டஃப் கொடுக்குறாங்க. டஃப் கொடுத்து அதுல மிலன் தான் அந்த இன்டர்மீடியட் ஸ்பிரிண்ட வின் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த ரேஸ்ல சீக்கிரமாவே ஒரு பிரேக்அவே உருவாகுது. அந்த பிரேக்அவேல ஹேலி, சைமன்ஸ், மிலன் இந்த ரைடர்ஸ் அடங்கிய ஒரு குரூப் தனியா பிரேக் ஆகி முன்னால லீட் பண்ணி போறாங்க. பின்னால வந்த பெலட்டன்ல எல்லோ ஜெர்சி காம்படிட்டர்ஸான வேண்டர்பால், நம்ம பொக்கேச்சர், விங்ககார்ட், எவனோபால் இவங்க எல்லாரும் ஒரு பெலட்டன்ல வந்துட்டு இருக்காங்க. கடைசி மணி நேரத்துல இந்த பிரேக்அவே ஆகி ஃப்ரண்ட்ல அந்த குரூப்ல இருந்தும் பிரேக் ஆகி தனியாளா லீட் பண்ணி ஹேலி இந்த ஸ்டேஜ வின் பண்றாரு. பெரிய டிஃபரன்ஸ்ல தான் அவர் இந்த ஸ்டேஜ வின் பண்றாரு. அவருக்கு அடுத்ததா வந்த சைமன்ஸ் அவரை விட 2 நிமிஷம் 44 செகண்ட் தாண்டி தான் இந்த ஸ்டேஜ முடிக்கிறாரு. வேண்டர்பால் கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்கிறாரு. அதே நேரம் பொக்கேச்சரும் விங்ககார்டும் 5 நிமிஷத்துக்கு மேல டைம் எடுத்து தான் இந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்றாங்க. ஸ்டேஜ் 5 முடிவுல 3 ஜெர்சியை தன்வசமா வச்சிருந்த பொக்கேச்சர் கிட்ட இந்த ஸ்டேஜ் 6 முடியும் போது எந்த ஜெர்சியும் அவர் வசமா இல்ல. இப்ப இதே சூழல்ல ஸ்டேஜ் 7 தொடங்குது. அப்ப ஸ்டேஜ் 7 மொத்தம் 142 கிலோமீட்டர் 2450 மீட்டர் கொண்ட ஹில்லி ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல வேனார்க் முதல்லயே அட்டாக் பண்ண தொடங்குறாரு. முதல்லயே ஒரு பிரேக்அவேயை உருவாக்குறாரு. ஆனா அந்த பிரேக்அவே ரொம்ப நேரத்துக்கு நீடிக்க முடியல. இதுல டீம் யுஏயும் டீம் அல்பெச்சினும் இதுல கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ் வின் வேணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட போட்டி போடுறாங்க. கடைசியா ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும்போது டீம் மிஸ்மாவும் இந்த ரேஸுக்குள்ள வராங்க. இந்த 3 டீமும் ஒரு குரூப்பா ரைடாகி வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பின்னால வந்த பெலட்டன்ல ஒரு சின்ன ஒரு கிராஷ் ஏற்படுது. அந்த ஃபைனல் கிலோமீட்டர்ஸ்ல வேண்டர்பால் அவருடைய குரூப்ல இருந்து டிராப் ஆகுறாரு. அந்த ஃபைனல் ஸ்பிரிண்ட்ல எவனோபால், விங்ககார்ட், பொக்கேச்சர், வேக்லின் இந்த 4 பேரும் கடுமையா அந்த ஸ்டேஜ் வின்னுக்காக போட்டி போடுறாங்க. ஆனா அந்த கடுமையான போட்டியில வின் பண்றது பொக்கேச்சர். விங்ககார்ட் வழக்கம் போல பொக்கேச்சரோட பின்னாலே அந்த ரேஸை முடிக்கிறாரு. ஸ்டேஜ் 7 முடிவுல ஸ்டேஜ் 6ல கோட்டை விட்ட எல்லோ ஜெர்சியை மீண்டும் தன்வசம் ஆக்கினாரு பொக்கேச்சர். ஆனா இந்த முறை ஒரு பெரிய டிஃபரன்ஸ். எல்லோ ஜெர்சியில லீடிங்ல இருக்கக்கூடிய பொக்கேச்சருக்கும் அடுத்ததா இருக்கக்கூடிய எவனோபாலுக்கும் கிட்டத்தட்ட 54 செகண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லோ ஜெர்சி வச்சிருந்த வேண்டர்பால் அவரை விட 1 நிமிஷம் 34 செகண்ட் பின்தங்கி இருக்கிறாரு. விங்ககார்ட் இண்டிவிஜுவல் டைம் ட்ரையல்ல கோட்டை விட்ட அவருடைய நேரத்தை இன்னும் திருப்பி எடுக்கல. கிரீன் ஜெர்சியும் பொக்கேச்சர் கிட்ட தான் இருக்குது. போல்கா டாட்டர் ஜெர்சி பேலன்ஸ் வச்சிருக்காரு. ஒயிட் ஜெர்சி எவனோபால் கிட்ட இருக்குது. இப்ப 7 ஸ்டேஜ் மொத்தம் முடிஞ்சிருக்கு. இப்ப டாப் 5ல இருக்கிறவங்களுக்குள்ள இனி கடுமையான போட்டிகள் உருவாக இருக்கு. இப்ப சுவாரஸ்யமான திருப்பங்கள் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.